கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த கதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடையிபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே பெருமாளே. வணக்கம். இன்று நாம் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தில் பெண்பால் பிள்ளைத்தமிழின் கடைசி பருவமும் 10வது பருவமுமான ஊசல் பருவம் எனப்படும் பிள்ளைத்தமிழ் பருவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். பெண்பால் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் நீராடல் பருவத்தை அடுத்து வருவது ஊசர் பருவம். வளர்ந்து வரும் பெண் குழந்தையின் 5 முதல் 9 ஆண்டுகள் வரை நிகழும் நிகழ்வுகளில் ஊசல் அல்லது ஊஞ்சலில் விளையாடுதல் ஒரு இனிமையான அனுபவம். இது தொடர்பான 2 பிள்ளைத்தமிழ் பாடல்களை காணப்போகிறோம். குமரகுருபரனாரின் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நூலின் ஒரு பாடல் கற்பனையின் உச்சத்தை தொட்டு நம்மை பிரமிக்கவும் வைக்கிறது. ஒரு நாள் நந்தவனத்தில் மீனாட்சி அம்மை பொன்னால் செய்த தனது ஊஞ்சலை காலால் உதைத்து ஆடுகின்றாள். அவளுடைய துவள்கின்ற கொடி போன்ற சிறிய இடையின் மென்மை கண்டு வருந்தி கூந்தலில் உள்ள வண்டுகள் முழங்கி முழங்கி எழுகின்றனவாம். அப்போது திருமகள் திடீரென்று எதையோ கண்டுவிட்டு மற்ற தோழிகளை அழைக்கிறாள். மீனாட்சி அம்மையின் பாதத்தில் வளைந்த பிறை போல உள்ள தழும்பை பார்த்து விட்டார்கள். கலைமகளே, இது என்ன வலம்புரி சங்கரேகையோ என்று பரிகசித்து முத்து போன்ற பல் தோன்ற சிரிக்கிறாள் திருமகள். அது வேறொன்றுமில்லை, அன்னை சிவபிரானிடம் கொண்ட ஊடலை தணிப்பதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவளுடைய சிவந்த அடிகளில் பணிந்து தலை சாய்த்து வணங்கியுள்ளார். அப்பொழுது அவருடைய ஜடாமுடியில் உள்ள வளைந்த பிறைச்சந்திரன் அம்மையின் மென்மையான பாதங்களில் அழுத்தியதனால் அவற்றில் அந்த சந்திரனின் தழும்பு பதிந்துள்ளது. இதனை திருமகள் கண்டதும் மீனாட்சி அம்மைக்கு நாணம் ஏற்படுகிறது. அப்போது நினது வளையாத முடிக்கு ஒரு வணக்கத்தை அந்த நாணமானது கொடுத்ததே என்கிறார். எத்தனை அழகான பாடல் இது! இவ்வாறு பரிகாசம் செய்வதற்கு அசதியாடல் என்று பெயர். இவள், இந்த மீனாட்சி, பெண் வண்டுடன் ஆண் வண்டுகள் தழுவும் பெரிய வயல் இடங்களை பொருந்தியுள்ள மதுரைக்கு நாயகி. இந்த வண்டுகள் எங்கு மொய்க்கின்றன? இளம் சிறுமிகள் துளிர்க்கின்ற சிறிய பனியுடன் கூடிய குளிர்காலத்தில் நீராடிய பின் தங்கள் ஐம்பால் கூந்தலுக்கு அது உலர வேண்டி அகில் புகையை ஊட்டுவார்கள். அந்த புகையில் இந்த வண்டுகள் ஆடி கழிக்கின்றன. அம்மையே, நீயும் பொன்னூசல் ஆடியருள், புழுகுனை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடி போன்றவளே, பொன்னூசலை ஆடி அருள்வாயாக என அடியாரின் வேண்டுதலாக அமைந்த பாடல் இது. ஐம்பால் கூந்தல் என்பது 5 பகுதிகளாக முடிக்கப்படும் கூந்தல். இவ்வகையான கூந்தல் அலங்காரங்கள் இந்த காலத்திலும் உள்ளதை நாம் காணலாம். ஒல்கும் கொடிச்சிறு மருங்குர்க்கிறங்கி மேல் ஓதி வண்டார் தெழ பொன்னூசலை உதைந்தாடும் அளவின் மலர் மகள் அம்மை உள்ளடி கூன்பிறை தழி மல்கும் சுவட்டினை வலம்புரி கீற்றிது கொல்வாணி என்று அசதியாடி
மணிமுறுவல் கோட்டனின் வணங்கா முடிக்கொரு வணக்கம் நெடுநான் வழங்க பில்கும் குறும்பனி கூதிர்குடைந்தன பிரசனாறு ஐம்பார்க்கினம் பேதையர்கள் ஊட்டும் கொழும்புகை மடுத்து மென்படையோடு வரி சுரும்பர் புல்கும் தடம்பனை உடுத்த மதுரை தலைவி பொன்னூஷலாடியருளே புழுகுனை சோக்கர் திரு அழகினு கொத்த கொடி பொன்னூஷலாடியருளே மதுரை தலைவி பொன்னூஷலாடியருளே புழுகுனை சோக்கர் திரு அழகினு கொத்த கொடி பொன்னூஷல் ஆடியருளே. அடுத்து தவத்திரு கந்தசுவாமி சுவாமிகள் இயற்றியுள்ள திருப்பேரூர் பச்சை நாயகி அம்மை பிள்ளைத்தமிழிலிருந்து ஒரு ஊஷர் பருவ பாடலை காணலாம். திருப்பேரூர் எனும் இத்திருத்தலம் கொங்கு நாடாம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. முத்திப்பேரளிக்கும் இத்தலத்தின் ஈஷர் பட்டீஷர் எனும் சிவபெருமான், அம்பிகை பச்சை நாயகி அம்மை எனப்படும் மரகதவல்லி அம்மை. இந்த பாடல் பச்சை நாயகியின் ஊசலாடல் எவ்வாறு மானிடர்களை தனது உலகாயதமான அனுபவங்களிலிருந்து விடுவிக்கின்றது என்று விளக்குகிறது. ஒளி வீசுகின்ற பவளத்தூண் மீது வைரத்தால் விட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் விரிகின்ற கதிர்கள் போன்ற முத்துச்சங்கிலிகளை அமைத்து சிவந்த நிறம் கொண்ட மாணிக்கங்களாலான பலகை மீது வெந்நீர் பூசப்பட்டதும் சிவந்ததும் அருள்மயமானதுமாகிய உடலை கொண்டவனும் மேகவண்ண நீலக்கழுத்தை கொண்டவனுமாகிய சிவபிரானின் உள்ளம் என்கின்ற கூட்டில் பொருந்தியுள்ளவள் பச்சை நாயகி அம்மை. அவள் பவளவாய் கிளியை போன்றவள். ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களிடையே அகப்பட்டு தவிக்கும் ஆன்மாக்கள் தமது பாவ புண்ணியங்களின் பயன்களால் அடையும் உடலில் பொருந்துகின்றனர். அவர்கள் வானுலகம், பாதாள உலகம், இப்பூவுலகம் ஆகிய இடங்களை அடைந்து அவரவர்கள் விரும்பும் இன்ப அனுபவங்களை நாடி அடைகின்றனர். இவ்வாறு அலைக்கழியும் வஞ்ச புலன்களின் ஊசலாட்டமான தடுமாற்றம் நீங்கும்படியாக நலம் நிறைந்த திருப்பேரூரில் அன்னை நீ பொன்னூசலாடி அருளுவாயாக. பட்டிலிங்கரின் உள்ளம் மகிழும் பச்சை நாயகி அம்மை நீ பொன்னூசலாடுக என பிறவித்தலைகளில் இருந்து விடுபட விரும்பும் அடியார்கள் பச்சை நாயகி அன்னையை வேண்டுகின்றனர். அதாவது நமது ஊசலாட்டம் அற்றுப்போக வேண்டி இறைவியை ஊசலாட வேண்டுகின்றனர். எத்தனை அழகான கருத்து! பாடலை கேட்கலாமா? விலகுவில்லுமிழ் துகிர்கால் மீது தவள ஒளி மிளிர் வைர விட்டமேற்றி விரிகிரண விழுதனைய தரள வடம் இட்டருண விகசிதமணி பலகை மேல் குலவு திரள் நீரு பூ தவிர் நெருப்பருள் மேனி கொண்ட கொண்டல் களத்தன் குளிர் இதய பஞ்சர தொன்று துவர்வாய் கிளி கோலம் கடுப்ப மும்மை மலையிருளிடை குவிந்தியலுயிர்கள் பாவமர வடிவான காயமேந்து வான் பாதலம் பூதல தொற்றுவாம் போக வகை நாடியோடும் வஞ்ச புலனுற்ற ஊசலர நலனுற்ற பேரையில் பொன்னூசலாடியருளே புகழ்பட்டிலிங்கனுளம் மகிழ் பச்சை அம்பிகை கொள் பொன்னூசலாடியருளே 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 பொன்னூசலாடியருளே. உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகு தமிழில் அருமையான பாடல்கள். இவற்றைத் தொடர்ந்து கண்டு களிப்போம். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். Today we are going to look at the last stage traditionally sung for the girl child's Pillai Tamil, namely the stage of playing on the swing. According to tradition, Pillai Tamil stages end before a girl attains puberty and a boy is ready to ascend the throne.
When the little girl is old enough, her family and friends want to introduce her to games which strengthen her body and mind. One of them is playing on the swing. We are going to enjoy a poem from Meenakshi Ammai Pillai Tamil by Kumara Gurupara Swamigal, embellished with excellent imagination and subtle jokes. In the palace gardens, a swing is tied to a strong branch of a tall tree, and the girls swing on that, singing songs and teasing each other. Meenakshi is seated on the swing. Suddenly, her friend Thirumagal notices something and calls out to the other girls. It is the mark of a crescent moon on Meenakshi's feet. Is it the mark of a conch? Teases Thirumagal. It is the mark of the crescent moon that resides on Shiva's Jatamudi. In order to appease her anger, Shiva has placed his head at her feet, and thus the marks of the moon are there because her feet are soft and gentle. The girls tease Meenakshi about this. The poet requests her to play on the swing. The next poem is by Thavathiru Kandaswami Swamigal on Devi Pachai Nayaki of Tirupperur. This poem describes how the swinging action of Devi happens to get rid of all our swinging acts in this and other births. We take different forms as living beings, enjoy everything we like, and swing around between our desires and other actions. Witnessing Devi on her swing, all our swinging and being tossed around during various births will come to an end. This is a highly philosophical thought and poem. These are poems soaked in lyrical beauty and bhakti. Do enjoy them. We will meet again with a description of another paruvam of this exclusive poetic form, namely Pillai Tamil. With this, we conclude the female version of Pillai Tamil stages. There will be some more to learn about and enjoy in the coming episodes. We will also hear more about the other childhood stages in our subsequent episodes. This was brought to you by Meenakshi Balganesh. Thanks for listening.